கசியத்தின் விதை. அடுத்த எபிசோடில் பவித்ரா ஒரு இன்டர்னல் ஹோட்டல் கிரைம் கேஸில் சிக்கிக்கொள்ளும். அர்ஜுன் பவித்ராவின் கடந்த காலத்தின் ரகசியத்தை அறிந்து முள்ளாகி நின்று அவளது உயிர் காப்பாற்றுவான். ரேவதி மீண்டும் திருந்தி வந்து பெரிய மோசடியை வெளிக்கொணர்வாள். பவித்ரா ஹோட்டல் மேனேஜர், உண்மையான நீதியின் குரல். அர்ஜுன் ஹோட்டல் உரிமையாளர், உணர்வுகளில் குழப்பமடைந்த காதலர். ரேவதி முன்னாள் மேனேஜர், ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்கிறார். சந்தோஷ் ஹோட்டல் செக்யூரிட்டீஸ் ஹெட். சாமுவேல் ஒரு மர்மமான நீண்டகால விருந்தினர். கதிரவனை மறைக்கும் இருள், ரகசிய வதந்தி. மாலை ஹோட்டல் தோட்டக்காட்சி, மழை மேகங்கள் திரண்டு வருகின்றன. பவித்ராவின் அலுவலகத்திற்குள். பவித்ரா, இந்த கெஸ்ட் ஐடி கார்டு 6 மாதத்துக்கு முன்னாடி ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி இவர் இன்னும் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு? சந்தோஷ், அது சாமுவேல் 1 மாதத்திற்கு வந்திருந்தார்னு சொன்னாங்க. ஆனா இவருடைய பாக்கியம் போல எதுவும் வெரிஃபை ஆகல. பவித்ரா கண்ணில் ஒரு பதற்றம். சாமுவேலை நோக்கி செக்யூரிட்டி கேம்ப் ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணுகிறார். அவன் ராத்திரி 2 மணி அளவில் பேஸ்மெண்ட் ஜன்னல்களால் வெளியேறி உள்ளே வருகிறான். அடுத்து அர்ஜுனின் சந்தேகம், சுவாசத்தில் குழப்பம். பிரைவேட் ஸ்வீட். அர்ஜுன் தனியாக சிந்திக்கிறார். செய்திக் கட்டுரையில் பவித்ராவின் கடந்தகால புகைப்படம் வருகிறது. பவித்ரா 2020 ஹோட்டல் தீ விபத்தில் முக்கிய சாட்சி காணாமல் போனார். ஆதாரங்கள் இல்லாததால் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அர்ஜுன் பத்திரிகையை கிழிக்கிறார். நீ இவ்வளோ நேரம் என்ன மறைச்சுக்கிட்டே இருந்தியா? உன்னாலதான் அந்த கேஸ க்ளோஸ் ஆனதா? தொலைபேசி ஒலிக்கிறது. அது ரேவதி. ரேவதி, அர்ஜுன், ஆபத்துல பவித்ரா. அந்த மனிதர் சாமுவேல் விருந்தினர் இல்ல. 3 வருடங்களுக்கு முன் என் உதவியாளரை கொன்றவன் அவன்தான். நானும் அந்த தீ விபத்துல உயிர் தப்பிச்சேன். உண்மையோடு மோதல், பாதிப்புடன் கூடிய காதல். மழையின்போது ஹோட்டல் கூரையில் அர்ஜுன் பவித்ராவை எதிர்கொள்கிறான். அர்ஜுன் மழையில் நனைந்தபடி ஹோட்டல் கூரையில் நிற்கிறார். என்ன வஞ்சிக்கலாம்னா பரவாயில்ல, ஆனா உன்னை உயிரோட வச்சிருக்க கூடாது. அந்த ஃபயர் கேஸ், நீ ஏன் ஒளிஞ்சுகிட்டே இருந்த? பவித்ரா அவளுடைய கண்கள் வழியாக கண்ணீர் வடிகிறது. நானே அந்த ஹோட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்ச முதல் நாள் அந்த கொலை நடந்தது. நானும் என்னோட அத்தைக்குமாரியும் காப்பாத்த முடியல. ஆனா அந்த சாமுவேல் என்ன மிரட்டிக்கிட்டான். போலீஸ்க்கு சொன்னா உங்க ஹோட்டலுக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கும் ஆபத்து. அர்ஜுன் நெருங்கி வருகிறார். அவளது கைகளை பிடிக்கிறார். இனிமே உன் பயம் நானாக இருக்க மாட்டேன். உன் பக்கத்துல இருக்கிற ரட்சகராக இருக்கேன். ரகசிய பாதை. அடித்தளத்தில் பூட்டிய பெட்டகம் திறக்கிறது. அடித்தள பூட்டு பெட்டகம் திறக்கிறது. ரேவதி நன்னிரவில் ஹோட்டலுக்கு திரும்பி வருகிறார். அர்ஜுன் மற்றும் பவித்ராவுடன் இணைகிறார்கள். அவர்கள் ஒன்றாக ரகசிய நடைபாதையில் நுழைகிறார்கள். ரேவதி, இந்த வால்ட் நாங்க மூடுறதுக்குள்ள அந்த சாமுவேல் 3 சிசிடிவி டேப்ஸ் எடுத்து வைத்திருந்தான். அதுலதான் ப்ரூஃப் இருக்கு. அவர்கள் மறைக்கப்பட்ட ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிக்கிறார்கள். உள்ளே 2020 ஹோட்டல் தீ பற்றிய பதிவுகள். சாமுவேல் ஒரு பெண்ணை எரியும் அறைக்குள் தள்ளுவதும் உட்பட இருந்த காட்சிகள். எதிரியின் வீழ்ச்சி, உளவியல் விளையாட்டு. வருவதை சாமுவேல் உணர்ந்தார். பவித்ராவை உணர்ச்சி மூலமாக கையாள முயற்சிக்கிறார். சாமுவேல், நீங்க என்னை ஏமாத்த முடியாது பவித்ரா. நீ என் மீது வைக்கப்பட்ட பலிகடாதான். நீ சொல்ற எல்லா ஹாலுசினேஷன். அர்ஜுன், உனக்கு மாயத்தோட்டத்திலேயே ஆயுள் தண்டனை வரப்போகுது. போலீஸ்காரர்கள் வருகிறார்கள். சாமுவேல் அரெஸ்ட் செய்யப்பட்டார். ஹோட்டல் இறுதியாக பாதுகாப்பானது. புயலுக்கு பின் சூரிய உதயம். பவித்ரா மற்றும் அர்ஜுனின் பாசம். சூரிய உதயம் பால்கனி காட்சி. எளிய வெள்ளைப் புடவையில் பவித்ரா, அவர் பக்கத்தில் அர்ஜுன். எனக்கு நீங்க மட்டும் இல்ல, நீங்க கொடுக்கிற நிம்மதியும் தேவையா இருக்கு. அர்ஜுன் அவள் தோளில் சாய்ந்தபடி. உன் பக்கம் நான் நின்னது உன்னை காப்பாத்தும் சத்தியமில்ல, உன்னை புரிஞ்சுகிட்டு காதலிச்சதுக்கான அறிகுறி. ரேவதி ஹோட்டல் பாதுகாப்பு தலைவராக மாறுகிறார். பவித்ரா பிராந்திய மேனேஜராக பதவி உயர்வு பெற்றார். அர்ஜுனும் பவித்ராவும் தங்கள் உறவை மெதுவாகவும் முதிர்ச்சியுடனும் தொடங்குகிறார்கள். கடந்த காலத்தின் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அழிக்கப்படுகின்றன. ஆனால் இறுதிக் காட்சியில் ஒரு நிழல் உருவம் தூரத்திலிருந்து தங்கள் ஹோட்டலை பார்த்துக் கொண்டிருப்பதை காட்டுகிறது. அடுத்த எபிசோடுக்கான புதிய அச்சுறுத்தல்.